கரங்களை தட்டி பைபிளில் பிடிச்சமான வசனத்தில் ஒரு வசனம் அந்த 1 சாமுவேல் 2:8 சிறியவனை புலிதிலேயே இருன்னு வைக்கிற கர்த்தர் கிடையவே கிடையாது. குந்து புளியில் கிடைக்கியா ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வைக்கணும். ஆட்டுக்கு தான் வாழை அளந்து வச்சார் ஒழிய மனுஷனுக்கு ஆண்டவர் அவருடைய சாயல் அவருடைய ரூபம். கரங்களை தட்டுக்கலாம். அல்லேலூயா. ஹிஸ் லைக்லெஸ் ஹிஸ் இமேஜ். புழுதிலே கடை அப்படி இல்லை, சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து. தாவீது எங்கே கிடந்தான்? பொதுவாக மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது குழி தோண்டுவாங்க 10 அடி 15 அடி. காரணம் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் அதில் நிரம்பும். சைடில் இன்னொரு குழி தோண்டுவாங்க. இவங்க மழை நேரத்தில் போய் உள்ளே இது கிடக்கிறது. ஏன்னா அங்கே நைட்டில் அங்கே தான் போய் மிருகங்கள் இதெல்லாம் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சைடில் இவங்க இருந்துக்குவாங்க. அதனால தான் தாவீது சொல்கிறான், உளையான சேற்றிலும் படுகுழியிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து. சரி, தூக்கி மேலே விட்டாரா? அப்படி அல்ல. வேதம் சொல்ல அந்த ஊர்லேயே பெரிய கண்மலையை பார்த்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி. கரங்களை தட்ட. அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். புழுதியில் இருந்து தூக்கி விடுவா, குப்பையில் இருந்து உயர்த்திடுவா. புழுதியில் இருந்து குப்பையிலிருந்து உயர்த்திடுவா. பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் உட்கார செய்பவர் இஸ்ரவேலே. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியில் நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ அக்கினியில் நீ நடக்கும் போதும் அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது. அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். பிதாவே, உம ஜனத்தை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஆமென். தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். ஆண்டுடைய வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் அக்கினியை குறித்து உங்களோடு நான் பேசுகிறேன். இதனால் கனப்படுத்தும் அக்கினி. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கனப்படுத்துவார். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். கூட்டு வந்துடுறீங்களா? ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு போங்க. முக்கியமான வார்த்தையை பேசும்போது தலைவர்கள் இருக்கும். நல்லா கவனிங்க. வாசிங்க. 2 நாளாகமம் 20:14. கனப்படுத்தும் ஆவியானவர். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது. ஐயா,
உங்களை கனப்படுத்தும் ஆவியானவர். அக்கினி அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை ஒரு அக்கினி, ஆண்டவருடைய வசனம் ஒரு அக்கினி, ஆண்டவருடைய அன்பு ஒரு அக்கினி, ஆண்டவருடைய பிரசன்னம் ஒரு அக்கினி. அப்போ ஆவியிலே இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள். ஜாக்கிரதை அப்படின்னா டிலிஜென்ட், எதை செய்தாலும் சந்தோஷமாக செய்யணும். அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு ஹோட்டலில், அங்கே மூனிசாலை பக்கம் ஒரு ஹோட்டலில் மதியம் 4 மணி பசி, சாப்பாடும் சாப்பிடவோ என்ன சாப்பிடும் தெரியல. கடைசியில் ஒரு 2 அவர்கிட்ட கேட்டேன், 2 புரோட்டா தாங்க, ஆம்லேட் தாங்க. சார் 90 ரூபாய்க்கு காம்போ இருக்குது, 90 ரூபாய்க்கு போன்லெஸ் இருக்குது, 2 புரோட்டா ஒரு ஆம்லேட்டு இல்லாட்டி 3 புரோட்டா. சரி காம்போ கொண்டாங்க. அவர் பார்த்து அவ்வளோ உற்சாகம், ஒரு 60 வயசு இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக பருமாறி. அப்புறம் அவருக்கு 10-20 கையில் கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னார். எதை செய்தால், ஒருத்தர் முழு ரோஜத்தில் பாட்டு பாடுதாரு, தூங்காமல் ஜெபிக்க பலன் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்க, பாட்டு படிக்கும் போதே கொட்டாவி, தூங்காமல் ஜெபிக்கும் வரும் தாங்க. வேண்டாம் வெறுப்பா செய்கிற சமையல், வேண்டாம் வெறுப்பா செய்கிற ஊழியம். பைபிள் சொல்லுது, சுதந்திரமாகிய பலனை அவராலே பெறுவோம் என்று அறிந்து எதை செய்தால், பக்கத்தில் கையை கொடுத்து, எதை செஞ்சால் சந்தோஷமாக செய்யுங்க. அடி சந்தோஷமாக இருக்கிறத செய்யுங்க. எதை செய்தால் மூஞ்சை தூக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை விட செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதான் சொல்லுது, ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் லவோதிக்கா சபையை பார்த்து, அனலாவது ஒன்று அனலா இரு, இல்லாட்டி குளரா இரு. ஏன்னா அந்த நாட்களில் அங்கே அந்த ஏரியாவில், லவோதிக்காங்கிற ஏரியாவில் வெந்நீர் ஊற்றுக்கள் உண்டா. எங்கே இந்த இது பண்ணாலும் வெந்நீர் தான் வருமா. ஆனால் சில ஊற்றுகளில் சில இடத்துல வெந்நீர் வருமா, சில இடத்துல பச்சை தண்ணி. ஆண்டவர் அதை பார்த்து தான் சொல்கிறாரு, ஒன்று அனலாயிரு இல்லாட்டி குளிராயிரு, உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, இந்த அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற, மறுபடியும் வாசிக்கல, மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால். எத்தனை பேருக்கு அப்பா பேர் தெரியும்? அப்பா பேர், தாத்தா பேர் தெரியுமா? தெரியும். தாத்தா பேர் தெரியும், அப்பா பேர் தெரியும். தாத்தாவோட அப்பா பேர் தெரியுமா? இப்போ எல்லாம் இப்போ இந்த என்னது, இப்போ வந்து ஆதார் பீரியட், 5 தலைமுறையினர் ஆவியானவர் ஒரு மனுஷன் அல்ல. அது வரைக்கும் அந்த யகாசியல் யாருன்னே தெரியாது. அது வரைக்கும் இப்போ இந்த பேர் பைபிளில் வரவே இல்லை. ஆனால் என்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி அவன் மேலே இறங்கினதோ 5 தலைமுறையினர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யகாசியேல் நீங்க பார்த்தீங்கன்னா, யகாசியேல் சகரியாவின் புத்திரனா, சகரியா பெனாயாவின் புத்திரனா, பெனாயா ஏயேலின் புத்திரனா, ஏயேல் யாருடைய? மத்னியாவின் புத்திரன். 5 தலைமுறைகளை கர்த்தர் அங்கே கனப்படுத்துகிறார். பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் சொல்லுங்களேன், ஆவியானவர் உங்களை மாத்திரம் அல்ல, உங்கள் தாத்தா, உங்கள் பூட்டன், உங்கள் ஓட்டன், உங்கள் கோட்டன் எல்லாரையும் கனப்படுத்துகிற ஆவியா. கரங்களை தட்டுங்களை. ஐயா, நீங்கள் மாத்திரம் உங்கள் சந்ததிகளுக்கு ஒரு கனத்தை, பெருமையை நீங்கள் சேர்க்கலை. நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கும்போது வேதம் சொல்லுது, இந்த யகாசியலுக்கு முன்னால் ஒரு 200-300 வருடத்துக்கு முன்னால் தான் ஆசாபுன்னு ஒருத்தர் இருக்கேன். ஆசாபுங்கிறவன் யாருன்னா, ரிஜாயிஸ் அசம்பிளியில் ஆராதனை நடத்துகிறவன், அருண் மாதிரி கீபோர்டு போட்டவன். புரியுதா? கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் எப்படி இருக்காதான், விருதாவாய்
இருக்காது என்று அறிந்து சபையில் பிள்ளைகளை கொண்டு விட்டுருங்க. பிள்ளைகள் உட்காரணும். 8 மணி ஆராதனையா எங்கள் அம்மா அப்பா 7:50 இருப்பாங்க. அதெல்லாம் முக்கியம். கல்யாண வீட்டுக்கு முந்தின நாளையே போய் உட்காடுறோம், ஒரு வாரத்துக்கு முன்னாலே போய் உட்காடுறோம். ஆனால் தேவ சமூகத்தை நீங்கள் உட்காரும் பொழுது உங்களுடைய காத்திருத்தல், ஏன்னா உங்களுக்கு இப்போ ஓப்பனாக சொல்கிறேன்னே, உங்களுக்கு நிறைய தேவைகள் சந்திக்கப்படலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொன்னார் மரியாளை பார்த்து, தேவையானது ஒன்றே. அவருடைய வார்த்தையில் அமர்ந்துருங்க, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்துருங்க. கவனிக்க, சமீப நாட்களில் தேவைகள் சந்திக்கணுமா, சைலண்டில் போட்டுட்டு நான் வசனத்தில் உட்கார தேவைகள் ஆச்சரியமாக சந்திக்கிறார். இன்னும் நிறைய தேவை இருக்குது. ஒரே வழி, தேவையானது ஒன்றே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆசாப் என்னைக்கோ பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு செத்து போனான். அவன் செத்து 200 வருஷம் கழிச்சு எல்லார் பேரையும் 5 தலைமுறையினரை போட்டுட்டு ஆசாப்புடைய புத்திரர், அதில் 6வது, போங்க போயிட்டு வாங்க சாமி, சீக்கிரம் வந்து உட்காந்துடணும் தலைவர்கள்லாம், ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துடுறேன், பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துடுறேன், பேரன் பேத்தியை கூப்பிட்டு வந்துடுறேன், அப்படி இருக்கக்கூடாது. இருக்குது 2 மணி நேரம் அமர்ந்துருங்க. ஏன்னா நம்மளால் நம்ம பலத்திலே வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லவே அல்ல. இப்போ கனப்படுத்துகிறார் ஆவியானவர். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆதார், ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஐ பிரிண்ட்டு, கிளாஸ்குள்ளெல்லாம் போகிறவங்க பார்க்குறேன். இப்போ ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் போகும்போதே ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா தான் கதவை என்ன செய்யுது, திறக்கு. ஆனால் இந்த டைமில் 2 தலைமுறையினர் நமக்கு தெரியவே தெரியலை. 2 நம்ம தாத்தா தெரியுது, அப்பா தெரியுது. தாத்தாவோட அப்பா, இப்போ எங்கள் அப்பா பேர் சர்க்குணம், எங்கள் தாத்தா பேர் ஆசீர்வாதம். எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் தேவ நேசம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு எவன் இருந்தான், எவன் போனான், எவன் செத்தான், அது என்னன்னே தெரியவே தெரியாது. ஆனால் அது ஆதார் இல்லாத நாட்களில் 4000 வருஷம் முன்னாலே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குனது யகாசியேல் மேலே. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா யகாசியேல் யார் அப்படின்னா சகரியாவின் புத்திரன், சகரியா பெனாயாவின் புத்திரன், பெனாயா ஏயேலின் மகன், ஏயேல் மத்தனியாவின் மகன். இந்த மத்தனியா தான் ஆசாப்புடைய புத்திரரிலே ஒருவன். கரங்களை தட்டுவோமே, ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆவியானவர் ஒருத்தர் மேலே இறங்கும் பொழுது, குடும்பத்தில் ஒருத்தர் அனலாக இருக்கும்போது, நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் பேரப்பிள்ளைகள் மாத்திரமல்ல, பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, 5ஆம் 6ஆம் சந்ததி, பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறங்குறார். ஆனால் அவனுடைய 5 தலைமுறை, 40 தலைமுறை, 50 தலைமுறைன்னெல்லாம் பைபிளில் இருக்குது. அப்போ ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவதோ, நீங்கள் ஆராதிப்பதோ, தேவ சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவதோ வீண் கிடையவே கிடையாது. பாருங்கள், இன்றைக்கி இருக்கிறதுல பெஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, கின்னஸ் ரெக்கார்டை விட பழமையான ஒரு ரெக்கார்டு அப்படின்னா அது வேதம் தான். கரங்களை தட்டுங்களேன், நல்ல உற்சாகமே கரங்களை தட்டு. உன்னை போல தேவாவியை பெற்றவன் வேற எவனும் உண்டோ? யோசேப்பை பார்த்து ராஜா சொல்கிறான். நான் உடனே அவன் மேலே ஆவியானவர் இறங்கினார். 5 தலைமுறையினர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு யாக்கோபனுடைய குமாரன், யாக்கோபு ஈசாக்குனுடைய குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமுடைய குமாரன், ஆபிரகாம் தேராகுடைய குமாரன். அப்போ ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது பக்கத்தில் சொல்லுங்களேன், 5 தலைமுறையினர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். கனப்படுத்தும் ஆவியானவர், கனப்படுத்தும் அக்கினி. நல்ல கரங்களை தட்டுங்களேன். பைபிள் முழுவதும் தாவீது மேலே ஆண்டவர் ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்பினார். அவனுடைய 5 தலைமுறையினர் யாரு? தாவீது பெற்றது யாரு? ஈசாய். ஈசாயை பெற்றது யாரு? ஓபேத். ஓபேத்தை பெற்றது யாரு? போவாஸ். போவாஸ் பெற்றது யாரு? சல்மோன். நல்ல கவனிங்க, ஆவியானவர் ஒருவன் மேலே, யகாசியேல் மேலே இறங்குகிறார். ஆதார் இல்லாத நாட்களில், இந்த ஃபிங்கர் பிரிண்ட், ஐ பிரிண்டெல்லாம் இல்லாத நாட்களில் 5 தலைமுறையினரை ஆவியானவர் அங்கே கொண்டு வருகிறார்.
இவங்க தாத்தா, இவங்க பூட்டன், இவங்க ஓட்டன், இவங்க ஓட்டனுக்கெல்லாம் ஓட்டன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் ஆசாப். அவன் சபையில் ஆராதித்தவன். அப்போ ஆவியில் அனலாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்கு, உங்கள் பரம்பரைகளுக்கு ஒரு பெயரை, புகழ, கீர்த்தியை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை துதிப்பது, அது வீணே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து மற்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் வாசிங்களேன் 46ஆம் சங்கீதத்தில் சூழ்நிலைகள் 2ஆவது பாருங்கள், 1லேருந்து வாசிங்களேன். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும். ஐயா, ஆபத்து காலம், எல்லாருடைய வாழ்க்கையில் ஆபத்து காலம் உண்டு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான, அதுக்கு என்ன இங்கிலீஷில் தெரியுமா? 46:1 போடுங்க. வெல் பிரசன்ட் ஹெல்ப், வெரி பிரசன்ட் ஹெல்ப், வெல் பிரசன்ட் ஹெல்ப். அனுகூலமான அப்படின்னா வெற்றியான, சாதகமான. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானா. அப்படி அவர் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? நல்ல கவனிங்களேன். வெரி பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபுள். அனுகூலமான துணையுமானவர். அடுத்த வசனம் நல்லா கவனிங்க, சத்தமாக சொல்லுங்க. பூமி நிலை மாறினால், பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து, therefore will not be fear though the earth be removed and though the mountains be carried into the midst of the sea. இல்லை, ஆவியானவர் ஆபத்து காலம். கிணத்துக்கு 400 பேர் ஒரு பிளேனில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். ஆண்டவர் சொன்னால் ஒரே ஒருத்தர் மாத்திரம் அந்நிய பாஷை இல்லை. இன்னைக்கும் நெட்டில் என்னுடைய மனைவி நான் பார்க்குறேன், நைட்டில் அவங்க தூக்கம் வரல, உடனே கென்னத் ஹெக்கின் ஸ்பீக் இன் டங்ஸ் அந்த வீடியோவை போட்டு 1 hour டங்ஸ் அந்த வீடியோவோட இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கென்னத் ஹெக்கின்கிற ஒரு நாளில் பிளேனில் போகும்போது ஆவியானவர் சொன்னாராம், எப்பா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இரு, இறங்க போத இப்போ போய் பேச சொல்லுதாரு. இப்போ தான் பேசிக்கிட்டே இருந்தார். பேசிக்கிட்டே இருந்தாச்சுன்னா இறங்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டயர் வெளியே வரலை. பிளேன் வந்து இறங்கும்போது அதனுடைய எல்லா அந்த ஹைட்ராலிக் ஒர்க் பண்ணால் தான் அந்த டயர் வெளியே வரும். அப்போ தான் லேண்ட் ஆகும். டயர் வெளியே வரலை. இவர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்காரான். இவன் சொல்கிறான்னா, பைலட்டு டயர் வெளியே வரலை, பெரிய ஆபத்தில் இருக்குது, இறங்க போகிறோம், நம்ம தப்புனா பெரிய காரியம், அவங்கவுங்க ஆண்டவனை வேண்டிக்கிடுங்க. இறங்க வேண்டிய சூழல் வரும்போது டயர் வெளியே வரல. ஆனால் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கார். இவர் இருந்த இடம் மாத்திரம் மேலே ஓப்பன் ஆகி 400 பேரில் இவர் ஒருத்தர் தான் தூக்கி எறியப்பட்டார். இவர் ஒருவர் தான் பாதுகாக்கப்பட்டார். பைலட் உள்பட 399 பேர் இறந்து போனாங்க. ஆபத்து காலத்தில் ஐயா உனக்கும் எனக்கும் அனுகூலமான கரங்களை, வெரி பிரசன்ட் ஹெல்ப், நான் எப்பொழுதும் வந்து அடையத்தக்க கண்மலை. இப்போ தேவனை அடைக்கலமாய் கொண்ட ஒரு தெய்வம், கர்த்தரை நம்பிக்கையாக வைத்திருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள. நீ முட்டாள் கிடையாது, நான் முட்டாள் கிடையாது. அவரை ஆராதிப்பது பைத்தியம் கிடையாது. ஆராதிப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். யகாசியல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாராம். அவன் ஆசாப் புத்திரரில் ஒருவனா, மத்தனியா, பெனாயா, சகரியா, ஏயேல், இவர்களுடைய குமாரன் தான் யாரு? யகாசியேல். இப்போ பாருங்க, அப்போ நீங்களும் நானும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பர்வதங்கள் அது இருந்தாலும் நாம் பயப்படும். எல்லா சூழ்நிலைகளும் இப்படி இருந்தாலுமே வேதம் சொல்லுது ஒரு நதி இருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, 4ஆம் வசனம், எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு நதி உண்டு. எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஆவியானவர் உண்டு, ஒரு நதி உண்டு. ஐயா, அங்கேயும் நீர்க்கால்கள் வருது, இங்கேயும் நீர்க்கால்கள் வருது. அது நீர்க்கால்கள், அதில் இருந்து வரக்கூடிய தண்ணி தேவனுடைய நகரம் யார் தெரியுமா? சீயோன், சர்வ பூமியின் மகிழ்ச்சி. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். நாம் எல்லாம் சொல்லுங்க, நாம் எல்லாரும்
ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார், ஒரே சரீரம். பைபிள் சொல்லுது எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில், நம்ம எல்லாரும் ஒரே நகரத்தாரம், ஒரே வீட்டாரம், ஒரே சரீரமும். தேவனுடைய நகரத்தும் யாருன்னா நீங்க தான். எல்லாம் சொல்லுங்க, நீங்க பெரிய சிட்டி. சொல்லுங்க, நீங்க பெரிய சிட்டி. கனப்படுத்தும் ஆவிய தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும், there is a river, the streams whereof shall make glad the city of God, the holy place of the tabernacles of the most high. நீ ஆராதிக்கும் பொழுது நீ பிரச்சனைகள் நடுவே, கடன்கள் நடுவே, வியாதி நடுவே, போராட்டங்கள் நடுவே புலம்புறதை நிறுத்துங்க ஐயா. முதல்ல புலம்புறதை நிறுத்தினாலே உங்களுக்கு ஆரோக்கியம். சத்தமாக சொல்லுங்க, புலம்பல் மிகப்பெரிய வியாதியை கொண்டு வந்துடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புலம்பல் உங்கள் சரீரத்தில் மிகப்பெரிய வியாதி. ஆராதனை மிகப்பெரிய சுகம். பக்கத்தில் சொல்லுங்க, ஆராதனை மிகப்பெரிய சுகத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும். புலம்பல் மிகப்பெரிய வியாதியை கொண்டு வந்துடும். முற்பிதாக்களில் 22 ஆதாமிலிருந்து 22 தலைமுறையினருக்கு அவங்க செத்தது எல்லாம் வயது மூப்புனால செத்தாங்க. முற்பிதாக்கள் சரி, பரிசுத்தவான்கள் சரி. ஆனால் ஒரே ஒருத்தன் தான், யாக்கோபு ஒருத்தன் தான் கேன்சரில் செத்தவன். நீங்கள் 48:1 உன் தகப்பனுக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் 48:1 போடுங்க, வாசிங்க எல்லாத்தையும் எடுத்தவங்க. ஆதியாகமம் 48:1. புலம்பல் உங்கள் வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வந்துடும். அதற்கு பின்பு என் தமிழில் என் தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு தமிழில் போட்டிருக்கு. நீங்கள் ஹீப்ரூவில் போய் பார்த்தீங்கன்னா காலா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, காலா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, காலா. அப்படி ஒரு சினிமா வந்துச்சுல, ஏதோ ஒரு சினிமா காலான்னு வந்துச்சு ஐயா. உங்கள்கிட்ட கேட்குறேன், சினிமா சம்மந்தப்பட்டது உங்கள்கிட்ட தான் கேட்கணும். ஹாலிவுட் பாலிவுட்லாம் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். வந்துச்சு. ஆக்சுவலாக ஹீப்ரூவில் எப்படி பார்த்தீங்கன்னா காலா, காலா யாக்கோபுக்கும் காலா தான் போடப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜாவுக்கு வந்த வியாதியும் காலா. பிளவை அப்படின்னா அல்சர் வியாதி, ராஜ பிளவைனா கேன்சர். பிளவை அப்படின்னா அல்சர். யோராம்னு ஒரு ராஜாவுக்கு குடல் நோய் வந்துச்சான். அவனுக்கு அல்சர் ப்ராப்ளம். சகோதரர்கள் மேலே 70 பேரை ஒரே கல்லில் வெட்டி கொன்னான். சமீப நாட்களில் சகோதரர்கள்லாம் கண்ட மணிக்கு திட்டுறேன். அண்ணன்மார்கள் தான் கோபத்தில் சட்டா புட்டா பூன்னு திட்டி தீர்த்துறது. அப்புறம் ஆவியானட்டு போய் கேட்டேன், ஆண்டவரே நான் தான் இருக்கிறதுல கடைசி, நான் தான் 6வது பையன். இப்படி எங்கள் அண்ணன்மாரெல்லாம் பயங்கர கோபம் வருது, பயங்கரமாக திட்டுறேன். ஆனால் என்னத்தை திட்டினாலும் மறுபடியும் எப்படி இருக்க அப்படின்னு ஃபோன் பண்ணுறானுங்களே. மொத்தத்தில் எங்கள் குடும்பத்துக்கே மானம் மரியாதை சூடு சொரணை ஒன்றும் கிடையாது. என் பொண்டாட்டிக்கு சந்தோஷம், இன்னைக்கு தான் உண்மையாக ஒத்துருக்கிறாரு. கடை கூட்டி எல்லாவனையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, எல்லாவனையும் மறுபடியும் நம்மள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் ஆவியானார், டோன்ட் ஒரி, நீ கடைக்குட்டி சிங்கம் இல்லைடா, கடைக்குட்டி தங்கம் இல்லைடா. நீ கடைக்குட்டியாக இருந்தாலும் உன்னுடைய தகப்பனுடைய இருதயம் என்ன பேசணுமோ பேசுன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. எங்கள் அண்ணன் தம்பிகள் தான் அப்படின்னா மாமனார் வீட்லேயும் ஒரே கடி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, யூ ஆர் த ப்ரீஸ்ட். அப்போ முதலாவது, அப்போ நல்லா கவனிக்க, எல்லாம் சொல்லுங்க, புலம்பல் என்பது உங்கள் சரீரத்தில் நீங்களே உங்கள் சொந்த காசில் சூனிய வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி சொன்னால் தான் கொஞ்சம் புரியும். பைபிளில் நியாயாதிபதிகளில் ஒரு பயங்கரமான வசனம் போட்டிருக்கு, எப்தாவின் குமாரத்திகளின் நிமித்தம் புலம்புவது அவர்களுடைய வழக்கமாயிற்று. எப்தாவின் குமாரத்திகள் நிமித்தம் சகோதரிகளுக்கு பெண்கள் புலம்புவது அவர்கள் வழக்கமாயிற்று. வாசிக்கலாம், அது நியாயாதிபதிகள் 11 கடைசியா 12 கடைசியான்னு பாருங்க. நல்ல கவுனிங்க. யாக்கோபு மரணத்தை புலம்பிட்டே இருந்தான். நான் செத்தா நலமாயிருக்கும்,
நான் என் மகனோட பாதாளத்திலே போவேன், என் பிராணனை. 11 கடைசி வசனம் தானே. இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருடந்தோறும் போய் 4 நாள் எப்தாவின் குமாரத்தின் மீது இஸ்ரவேலில் வருஷந்தோறும் போய் கூவத்தில் போய் வலையிலெல்லாம் உடைச்சி புலம்புவது அவர்களுடைய வழக்கமாயிற்று. வருஷந்தோறும் நாங்கள் எங்கே போகிறோம்? கூவத்துக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? வலையில் உடைக்க போகிறோம். வலையில் உடைச்சி புலம்புறது. அப்போ பாருங்க, பிளட் கேன்சர் வியாதி முற்பிதாக்களில் முதல்ல ஒருத்தனுக்கு வந்துச்சு அப்படின்னா காலா, எசேக்கியாவுக்கு வந்த இவருடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் தெரியுமா? யாக்கோபனுடைய சரீரம். யாக்கோபு கோலும் கையுமாய் மாத்திரம் போல வீட்டிலேருந்து, தகப்பன் வீட்டிலேருந்து எண்ணெயும் கொண்டு போகிறான். கிட்டத்தட்ட 25 மைல் 25.1 மைல் நடந்து இரவில் படுக்கிறான். படுத்து காலையில் அவன் எழுந்து ஒரு கல்லை நட்டுறான். அந்த கல்லை இப்போ ஈராக்கில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்லினுடைய வெயிட் எவ்வளோ தெரியுமா? 968 கிலோ, கிட்டத்தட்ட 1 டன். 1 டன்னு கல்லை ஒத்தையில் அப்படி தூக்கி தொடையில் அப்படி வச்சு நிமித்து வச்சிருக்கான். அந்த கல்லுக்கு பெயர் எபன், லட்சிய கல், மூளைக்கல், தலைக்கல். பிள்ளைக்கு, பெண் பிள்ளைக்கு பெயர் விடணும்னா எபன். எல்லாம் சொல்லுங்க. தேங்காய் பன், பட்டர் பன். இப்போ என்ன பன்? ஏபன். எபன், லட்சியக்கல். இப்போ நல்லா கவனிங்க. இப்படி ஆரோக்கியம் உள்ள யாக்கோபு 1 டன் கல்லை தூக்கி நிமித்து அதில் வீட்டிலேருந்து கொண்டு வந்த எண்ணெயும் என்ன செய்யறான்? வார்க்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு அனலாக இருக்க வேண்டுமானால் முதலாவது உங்கள் தலையினையில் உள்ள பஞ்செல்லாம் வெளியே எடுக்கணும். எதை எடுக்கணும்? உங்கள் தலையினையில் உள்ள பஞ்சு. தலைக்கு பத்திரம் தலையணை வச்சா பரவாயில்ல, வயிற்றுக்கு ஒரு தலையணை வைக்கிறது. ஏன் அப்படி வைக்கிறீங்கன்னா அப்போ தான் வீட்டுக்காரர் கழுத்தை அமுக்கின மாதிரி படுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் அனல் உள்ளவர்களாய், தரிசனம் உள்ளவர்களாய், கனவு உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். தலையில் இது படுக்கையில் உள்ள தலையினில் உள்ள பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு ஒரு இந்த ரோடு போடுற கருங்கல் இருக்குல்ல, அது ஒரு 5 கிலோ வாங்கி அந்த கல்லை தலைக்கு வச்சா உங்கள் வாழ்க்கையில் நிறைய தரிசனம் வரும். யாக்கோபுக்கு எப்போ தரிசனம் வந்துச்சு தெரியுமா? கழுத்துக்கு எதை வச்சான்? சத்தமாக சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்க. கல்லை வச்சா தூக்கம் வராது, தரிசனம், சொப்பனம் எல்லாம் வரும் உங்கள் வாழ்க்கை. கருங்கல்ல வைக்கணும். யகாசியல் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் சகரியாவின் மகன், பெனாயாவின் மகன், மத்தனியாவின் மகன், ஏயேலின் மகனான யாரு? யகாசியல். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. கனப்படுத்தும் ஆவியானவர். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. ஐயா, ஒரு தாய் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தா பிள்ளைக்கு வியாதி வராது தெரியுமா? கானானிய ஸ்திரீ ஆண்டவரே, ஆண்டவருடைய பாதத்தை போய் பிடிக்கிறார். அவர் சொல்கிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். ஆகிலும் நாய்க்குட்டிகள் மேஜையிலிருந்து விழுகிற துளி என்னது, துணிக்கைகளை சாப்பிடுவேன். வேதம் சொல்லுது, அந்நேரமே அவருடைய மகள் கட்டிலின் மேலே படுத்திருந்தாள் சுகமாகிய. நல்ல கரங்களை தர. அல்லேலூயா. ஆராதனை சுகத்தை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையில் அனலை கொண்டு வரும். யாக்கோபுடைய வாழ்க்கையில் கேன்சர் வர காரணம், காலா வர காரணம் புலம்புது. என் மகனோடே நான் பாதாளத்தில் இறங்குவேன். மகன் பாதாளத்தில் இறங்கியிருக்கான்.
மகன் உண்மையிலே மிருகங்களால் செத்தானா? இல்லை. வேதம் சொல்லுது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஐயா, குழியில் எவன் தூக்கி போட்டானோ அவனையே குழியிலிருந்து எடுக்க வைக்கிறவர். இன்னொரு வகையில் சொல்ல போனால், உங்களை எவன் ஓச்சு கட்டணும்னு நினைக்கானோ அவனே உங்களுக்கு அவனை கொண்டே நல்ல காரியங்களை ஆரம்பிக்க வைக்கிற. நல்ல கரங்களை தட்டுங்கள். எரேமியாவை குழியிலிருந்து தூக்கி, தானியேலை சிங்க கபிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில புலம்பல், அவன் வாழ்க்கையில முற்பிதாக்கள் பார்த்தீங்கன்னா மெதுசலா ஹையஸ்ட் 969. மெதுசலா ஏனோக்கனுடைய மகன். ஆதாம் 930. முற்பிதாக்கள் 180. யாரு? ஈசாக்கு 180. முற்பிதாக்கள் சாகிறதுக்கு முன்னால, ஏமா என் உயிர் போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கஞ்சியும் கொஞ்சம் பொரியலர் தொழிலும் கொண்டு, அப்படி சொல்லலை. மகனை வேட்டைக்கு போக சொல்லி, ருசியாக நீ என்ன செஞ்சு வா, கொண்டு வா. நானும் பைபிளை பார்க்குறேன். அப்போ ஒய்ஃபு ஒட்டு கேட்குறேன். அவளுக்கு 2 காதுயா ரெபேக்காளுக்கு. புருஷன் எந்த ரூமில் இருந்து என்ன பேசினாலும் சகோதரிகளுக்கு கேட்கும். அவங்க ஏதோ பீன்ஸ் வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஃபோன் பேசிட்டு வரோம், என்னமோ சொன்னேங்களே உங்கள் அண்ணன்ட்ட அப்படி. ஏப்பா என்ன நீளம். நைட்டில் புருஷனை பொண்டாட்டியும் படுத்துருப்பாங்க. புருஷன் படுத்தது தான் தெரியும். கட்டில் படுத்துக்கானோ விடியும் போது கீழே கிடக்கானோ தெரியாது. செத்த பிணமாயிரும். ஆனால் ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க, ஒரு நாய் குலைக்குன்னா சகோதரிகளுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வு ஜாஸ்தி. இவன் எனக்கு தூக்க வர்றதே கஷ்டம், இந்த லட்சணத்தில் இடையில முழிக்கவான்னு இவன் அப்படியே கட்டையாக தூங்கும். சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா காது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கா, யாரோ பைக்கை நிறுத்துகிற மாதிரி இருக்கா. இல்லையே, பைக்கெல்லாம் இல்லையே, நல்லா போய் பாருங்கள். ஆமாம், பைக் வருது. பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு ஜாஸ்தி. எல்லாம் சத்தமாக சொல்லுவோம், ஆராதனை நல்ல சுகத்தை கொண்டு வரும். நீங்கள் ஆராதிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் சுகமாக இருப்பான் தெரியுமா? அமெரிக்காவில் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் குடும்ப ஜெபம் பண்ணால் மினிமம் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம். ஜாய் பாப்பா கிட்டாரை வச்சு 2 பாட்டு படிப்பா, பிறகு கிட்டாரையே மேலே போட்டு ஒரே தூக்கம். என்னன்னு கேட்டால், ஆராதனை என்னை சுகமான நித்திரையை கொண்டு வந்து. 2 பாட்டில் அவள் தூங்கிடுவா. பிறகு நாங்கள் ஒரு குடும்ப ஜெபம் 1.5 மணி நேரம் பண்ணிவிட்டு பிறகு அம்மா கிட்டாரை எடுத்து வைக்க போனால், இல்லை நான் முழிச்சிட்டேன் மறுபடியும். அமெரிக்காவில் ஒரு வீட்டில் போய் ஒருத்தன் சொல்லவே செஞ்சுட்டான். அன்னைக்கு குடும்ப ஜெபம் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை. காலையில் அவங்க பாட்டு படிப்பாங்க, அன்னைக்கு படிக்கல, புருஷன் முன்னாடிக்கு சண்டை. பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் ஒரு எவாள் நெய் தோசை ரவா தோசை சாப்பிட்றவாள் என்ன இன்னைக்கு காலையில் பாட்டு நீங்கள் படிக்கலை? எங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு வருத்தங்கள் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள, அதனால குடும்ப ஜெபம்லாம் பண்ணலை. விட்றாதேல். ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? விட்றாதேல்னு இல்லை, போன மாதம் வாழ்க்கை வெறுத்து விரக்தியில் தூக்கு போட போனேன். அப்போ நீங்களும் உங்கள் வீட்டம்மாவும் சேர்ந்து ஒரு பாட்டு படித்தீங்க, ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் என்னை தேற்றுவார். கரங்களை தாட்டு. ஒருபோதும் கைவிடார், ஒருபோதும் உன்னை மறவார் அப்படின்னு பாட்டு படித்தேங்க. தூக்கு போட்டு தற்கொலை பண்ணணுன்னு போகும்போது, ஒருபோதும் என்னை மறக்க மாட்டாரா இயேசு, ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டாரா இயேசு அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் உடனே அந்த எண்ணத்தை நிப்பாட்டிட்டேன். அப்போ நல்லா கவனிங்க, தற்கொலை பண்ண தடுத்தது நீங்கள் தான். ஆவியிலே அனலாயிருங்கள். 2வது கவனிங்க, லூக்கா 7:47. ஒருத்தர் தைல குப்பையை உடைத்து, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே 300 ராத்தல் வெள்ளி. 300 ராத்தல் வெள்ளினா எவ்வளோ தெரியுமா நம்ம ரூபாய்க்கு? 12 லட்சம் ரூபா. 12,80,000 ரூபா. பக்கத்தில் சொல்லுங்களேன், 12,80,000. 300 ராத்தல்னா பெரிய அமௌண்ட் இல்லை. நம்ம பணத்துக்கு 12,80,000 ரூபா. 12,80,000க்கு என்ன செய்யலாம்?
சத்திரப்பட்டியில் ஊர்லேருந்து 10 கிலோமீட்டரில் 2 பிளாட்டை வாங்கி, பொண்டாட்டி பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கா, உன் பேருக்கு ஒரு பிளாட்டு, என் பேருக்கு ஒரு பிளாட். பிறகு என்ன செய்யலாம்? 5 வருஷம் கழித்து 2 பிளாட்டு விலை கூடும். என் பேரில் உள்ள பிளாட்டை விற்று உன் பேரில் உள்ள பிளாட்டில் ஒரு என்ன செஞ்சிடும்? வீட்டை காட்டும். 7:47 லூக்கா வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. நல்ல கரங்களை தாண்டாங்க. இவள் மிக அந்த மாது கண்களின் நீரை அன்பரேவும் பாதம் ஊற்றினாளே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரேவும் பாதம் ஊற்றினாளே. என் இதயமே தைல குப்பியே என்னை உடைத்து ஒப்படைத்தேன். என் இதயமே தைல குப்பியே என்னை உடைத்து ஒப்படைத்தேன். எந்த நேசுவே உந்த நேசமே எந்த உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடியேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை, உம் குரலே எனக்காறுதலே. உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே ஒப்படைத்தேன். கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்த நேசுவே உந்த நேசமே உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே. எல்லாம் சத்தமா சொல்லுங்கள். ஆராதனை நக்கினி எல்லாம் சொல்லுங்க. என்னையும் என் சந்ததியும் கனப்படுத்தும். யகாசியேல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஆனால் அவனுடைய தகப்பன் அசரியா, அவனுடைய தாத்தா மத்தனியா, அவனுடைய அப்பா யாரு? ஆமாம், ஏயேல் அவனுடைய அப்பா. 5 தலைமுறையினர். நீங்கள் பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் யார் யார் மேலெல்லாம் இறங்குகிறார். ஐயா, 5 தலைமுறைன்னு மாத்திரம் கிடையாது, 1000 தலைமுறை, 42 தலைமுறையினரை பைபிளில் போட்டிருக்கு. வாசிக்கீங்களா? மத்தேயு 1:17 போடுங்க. மத்தேயு 1:17 ஆண்டவர் ஆகிய இயேசுவின் மேலே ஆனந்த தைல அபிஷேகம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். ஆயில் ஆஃப் ஜாய் சொல்லுங்க. இந்த ஆயில் ஆஃப் ஜாய் பெருக உங்களை பார்த்தாலே சந்தோஷம். பக்கத்தில் உங்களை பார்த்தாலேயே சந்தோஷம் வரும். இயேசுவை பார்த்தா அதான். சின்ன பிள்ளைகள்லாம் ஓடி வந்துச்சு அவர்கிட்ட. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அப்படிமா நாய் பேய் ஒன்றும் பக்கத்தில் வரவே வராது. அவன் பக்கத்தில் போன ஒரே ஒரு நபர் உலகத்தில் ஜாய் தான். ஜாய் அவனை பார்த்து, எங்கள் அண்ணனை பார்த்து மூத்த ஆள் பயங்கரமாக இருப்பான். அப்படிம்பா பெரிய சைத்தான். நாங்கள்லாம் சொல்லுவோம் சைத்தான். ஜாய் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரிய கின்னஸ் ரெக்கார்டே நடந்துச்சு. நாகனகுளம் மாடியில் இருக்கும்போது அவனை பார்த்து சிரிச்சிட்டா. டக்குன்னு 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டான். என்னை பார்த்து சிரித்த ஒரே பிள்ளை யார் தான்? ஜாய். 500 ரூபா. உங்களை யாராவது பார்த்து முறைக்காகலா? அவங்கள பார்த்து என்ன செஞ்சிருங்க? சிரிச்சிருங்க. கோயம்புத்தூரில் ஒரு அப்பா எல்லா பையனையும் பாட்டு அடிப்பார். 3 பையங்க ஒரு பொண்ணு. 2 பயலுக்கு அடி, பொண்ணுக்கு அடி. படிப்பியா படிப்பியான்னு
மூத்த பையன்ட்ட மாத்திரம் இருந்தால் அவன் சிரிச்சிருவான். அப்பா 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 ஏல ஏல என் முகத்தை பார்க்காது, என் முகத்தை பார்க்காது. அவனை அடிக்கவே முடியாது. ஏன்னா என்ன செஞ்சிருது? சிரிச்சிருது. பக்கத்தில் சொல்லுங்களேன், யாராவது முறைச்சா சிரிச்சிருங்க. பைபிள் சொல்லுது, தீமையை நீ எதனால வெல்லணுமா? நன்மையினால். எங்க அமிர்தாஞ்சன் வாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னேன், மறந்து வந்துட்டேங்களா? அதாவது மக்களே, ஐயோ ஐயோ மறந்துட்டேனே, போயிட்டு வந்துட்டுமா? சரி போய் தொலைங்க, போய் தொலைங்க. தீமை நீ எதனால தான் வெல்லணுமா? முறைப்பு நீ எதனால வெல்லணும்? ஃபெலிக்ஸ் எதனால வெல்லணும்? சிரிப்புனால தான் வெல்லணும். நீ அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வாசிங்க, இவ்விதமாய் உண்டான இயேசு கிறிஸ்துவ மேலே ஆனந்த தைல அபிஷேகம் இருந்துச்சு. அனலா இருந்த ஆண்டவராகி இயேசு. என்ன நடக்கு? இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன 14 தலைமுறை வரைக்கும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 42 தலைமுறை. இயேசு மேலே இருந்த அபிஷேகம் ஐயா 42 தலைமுறை. நல்ல கரங்களை தாட்டி அல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்னோடு இருப்பதால், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் 6 என்னோடு இருப்பதால், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஆனந்த சந்தோஷம் ஆத்துமா ஆத்துமா தேற்றுகிறே, ஆத்துமா தேற்றுகிறா. புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே, எது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமே, நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. கனப்படுத்தும் ஆவியானவர். ஆவியானவர் ஒருவன் மேலே வரும் பொழுது அவனுடைய பரம்பரையவே எங்கேயோ வேற லெவலில் கொண்டு போயிடுறார். எல்லாம் சத்தம், என்னுடைய பரம்பரை எங்கேயோ கொண்டு போகிறார். ஆமாம், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. இந்த ஆவியானவர் அனல் வரும்போது அவரே தம்முடைய சித்தத்தின்படி இருதயத்தை திருப்புகிறார், நினைவுகளை திருப்புகிறார், தாட் லைஃபை திருப்புகிறார், பார்வைகளை திருப்புகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லூக்கா 7:47 மிகவும் அன்பு கூர்ந்தாலே. வாசிங்க வாசிங்க. யார் அடலாக இருக்க முடியும்? முதலாவது ஆராதனை, ரெண்டாவது அன்பின், எல்லாம் சொல்லுங்க, அன்பின் அக்கினி. சொல்லுங்க, வாசிங்க 47:7. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவனுக்கு கொஞ்சமாய் அன்பு கூறுவான். wherever I say unto thee. ஆண்டவர் ரெண்டாவது ஒரு அனலுள்ள ஒரு பெண் யாருன்னா, அந்த பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண், கையும் களவுமாய் பிடிபட்ட பெண். அவள் வெள்ளைக்கல் பரணி, 300 ராத்தல்,
வெள்ளைக்கல் பரணி 300 ராத்தல்னா நம்ம பணத்துக்கு 12,80,000 ரூபாய். அதை உடைத்து அவருடைய பாதத்தில் என்ன செய்தாலாம், அந்த வீடு முழுவதும். பொதுவாக நான் திருமணம் முடிந்த புதுசில் ரொம்ப நாளாக ராயல் மெராஜ் அப்படின்னு ஒரு சென்ட் அடிப்போம். 300 ரூபா. இப்போ இருக்கா? இப்போ இருக்கும், வாங்கலை சமீபம். பிஸ் 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 ராயல் மேரேஜா? முடிஞ்ச பிறகு அந்த பஞ்சாயத்து வச்சுக்கிடும். இது மேரேஜ்ன்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. செல்வி சிஸ்டர், நீ வெட்டிங் டேவா உங்களுக்கு? இல்லை, இதே சந்தோஷம் வீட்டில் காமிக்கணும். மேரேஜ். வெள்ளைக்கல் பரணி ஆண்டவர் பாதத்தில் ஊற்றினார். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஆராதனை என்னை அனலாக்கும், அவருடைய அன்பு என்னை அனலாக்கும். அல்லேலூயா. அவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், முதலாவது அவருடைய முகத்தை நாடுவோம். எல்லாம் சொல்லுங்களேன். நித்தமும் அவருடைய சமூகத்தை, சமூகம் பிரசன்ஸ்னாலே முகம், அப்படி நித்தமும் அவருடைய சமூகத்தை, முகத்தை தேடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி. அவருடைய சமூகத்தில் ஐயா, இப்போ மேத்ஸ் படிக்கணும், மேத்ஸ் டீச்சர்கிட்ட பாடம் படிக்கணும். பாட்னின்னா பாட்னி டீச்சர்கிட்ட படிக்கணும். கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட படிக்கணும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட, தமிழ்னா தமிழ் டீச்சர்கிட்ட. ஆனால் இவ எல்லாத்தையும் ஒரே ஆள்கிட்ட படிக்கணும்னா அதுதான் தேவ சமூகம். கர்த்தர். கரங்களை தாட்டுங்கள். அல்லேலூயா. சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், மிசாவேல், அசரியா, அனனியா, இந்த 4 வாலிபருக்கும் சகல எழுத்திலும் சகல ஞானத்தையும் சகல அறிவையும் கொடுப்பார். பிரியாணி வைக்க சொன்னா இது எனக்கு வராது, அப்படி கிடையாது. ஞானம் என்கிற நபர் உங்களுக்குள்ள இருக்கார். எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அது எனக்கு வராது, இது எனக்கு வராது. எனக்கு 50 வயசாயிட்டு. ஒரு நம்ம சர்ச்சில் ஒரு பையன் ஆள் நெப்போலியன் மாரி நடப்பான். தம்பி, இந்த 2 வீலரை போய் ஐயர் பங்களா வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன், எனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியாது, எனக்கு 2 வீலர் ஓட்ட என்னது நடந்து போகணும், அதுவும் போயிடும். ஏன்னா அவனுடைய கால்கள் பெரியது. இயேசுவுக்கு உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. நம்ம பிள்ளைக்கு உங்க இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எல்லாம் சொல்லுவோம். அவருடைய அன்பு நம்மை அனலாம் வைக்கும். அல்லேலூயா. அவர் மேலே உள்ள அன்பு என்ன சொன்னாலும், முதலாவது அவருடைய அன்பு அவர் மேலே அவர் முகத்தை பார்க்க வைக்கும். அவருக்கு அன்பில் ஒருத்தர் நிறைய அவருடைய கரம் அப்படியே மேலே இறங்கும். பாபிலோனில் லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. யார் மேலே அவருடைய கரம் வரும்னு பார்க்க, அங்கே பார்த்தா ஆசாரியனுடைய மகன் எசேக்கேல் 5 வருடம் 4 மாதம் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்துட்டே இருக்கான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. 5 வருடம் 4 மாதம் அவருடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கான். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவன் மேல இறங்கிட்டு. கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒருத்த மேல இறங்கிட்டுன்னா அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படி ஆரம்பிப்பான். எசேக்கியேல், நீங்க எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? 28 டெஸ்ட் அவனுக்கு வைக்கிறார். எசேக்கியேல் 4:4. நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் லக்கத்தின்படியே
அவர் low also upon the left side, and lay the iniquity of the house of Israel upon it, according to the number of the days that you shalt lie upon it, thou shalt bear their iniquity. நல்ல கவனிங்க, 390 நாள் ஒரு கழித்து படுக்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடா நீ படு. ஆண்டவர் உனக்கு 28 டெஸ்ட் வைக்கிறார். அதில் ஒரு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கழித்து ஒரு சைடா 390 நாட்கள் படுக்கணும். படுத்துடலாம், ஆனால் படுத்து தூங்கின பிறகு நிறைய பேரை பார்த்துருக்கேன், படுத்தது கட்டிலில் எந்திரிக்கும் போது எங்கே எந்திரிப்பா தெரியுமா? தரையில். எங்கள் வீட்டில் 5 பசங்க, ஒரு பொண்ணு, எங்கள் ஆச்சி, எங்கள் சித்தப்பா, எல்லாம் ஒவ்வொன்றும் நேராக படுத்து போர்வையை போட்டு மூடுவாங்க. ஆனால் காலையில் பார்க்கும்போது ஒன்று பரதநாட்டியம், ஒன்று கதகளி, ஒன்று குச்சிப்புடி. தூங்குற வரைக்கும் இடது கைப்புறம் படுத்துருக்கலாம், தூங்கின பிறகு எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் பூரண்டேன், என் நேசர் தேடி வந்தீர். அது கூட்டு குடும்பம் 23 பேர். எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்திருக்கு. எங்கள் ஆச்சி, நீ என்னல தூக்கத்தில் என்னை பிடிச்சி முத்தம் கொடுத்த அப்படின்னு எங்கள் அண்ணனை பார்த்து. கூட்டு குடும்பத்தில் இதெல்லாம். ஒரு நாள் எனக்கு தூக்கம் வரல, நைட்டு 1 மணி இருக்கும். எங்கள் அண்ணன் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா 12:30 1 மணிக்கு கரெக்டாக 3 பெல் அடிப்பார். உடனே சின்ன கவுண்டர் வந்துட்டார் அப்படிமா. எங்கள் வீட்டில் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் செதறி ஓடும். 12:30 1 மணி இருக்கும், டாயின் பெல் அடிச்சு. அப்போ நான் தூக்கம் வரல, ஏதோ முடிச்சுட்ருக்கேன். எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்பட்ட புதுசு, பக்கத்து தலைமாட்டில் பெரிய பிசாசு போராட்டத்தில் சிக்கினவன். 1 மணிக்கு தூக்கத்தில் பைபிள் எடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். நான் முழிச்சு கிடக்கேன். எங்கள் அப்பா அம்மா பேசுகிறாங்க, இந்த பையலுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் நைட்டு 1 மணிக்கு பைபிளை பிடிச்சி. படுக்கிற வரைக்கும் ஒரு சைடாக 390 நாட்கள் படுக்க சொல்லியிருக்கிற எசேக்கியேல. நம்ம படுக்கிற வரைக்கும் ஒரு சைடாக படுக்கலாம். அதுக்குள்ளே இப்போ என்னது, ஒரு சைடாக படுத்தா இங்கே உள்ள தண்ணி எல்லாம் இங்கே இறங்குது, எனக்கு ப்ரெஷரு, எனக்கு கொலஸ்ட்ராலு. ஒரு கழித்து படுத்து கை மேலே கையை வச்சு சில தூக்கத்தில் சில பிள்ளைகள்லாம் எந்திரிச்சாலும் இந்த கை எனக்கு விளங்காமல் போயிட்டு அப்படின்னு. ஏன்னா எனக்கு இது பாடி ஃபுல்லாக எதுக்குள்ளே தான் கடந்திருக்கு. ஆமாம், தான் வைத்தியே தான் என் கையை அம்மிக்கிட்டு, அம்மா கை விளங்காமல் போயிட்டு. விளங்காமல் போகலை, நீயே உன் பாடியை ஃபுல்லாக போட்டு என்ன செஞ்சுருக்க. ஆமாம், கை துண்டாகாமல் இருந்ததே பெரிய காரியம் அப்படின்னு அந்த அம்மா இழுத்து விடும். ஆண்டவர் மேலே அன்பு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியேலை பார்த்து 390 நாட்கள் ஒரு கழித்து படுக்கும். அடுத்த அவளை போட்டுக்கு வசனம் வாசிங்க. 40 நாட்கள் மறுபடியும் இந்த சைடு படு. 6ஆம் வசனம். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளே கட்டளையிடு. 28 டெஸ்ட் வைக்கிறார் எசேக்கியேல். நீங்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பின்னும் அவர் மனுபுத்திரனே புத்திய வாங்கியா, தமிழ் வளர்த்த சங்கம் வளர்த்த தமிழ் கருக்கான கத்தியை வாங்கி அதனால் உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு நல்ல பின்பு உன் இருக்கும் தராசை எடுத்து ஒரு மூணா பங்கிடு. வெற்ற தாடி முடி எல்லாத்தையும் பங்கிட்டு ஒரு பங்கை காற்றுல பறக்க விடு, ஒரு பங்கை குழியை தோண்டி என்ன செய் போத, ஒரு பங்கை மணி பர்ஸை வச்சுக்கிட்டு சகோதரிகளை வச்சுருப்பாங்களே குட்டியோண்டு மணி பர்ஸ் வஸ்திரத்தில் கட்டி இடுப்பில் நீ என்ன செஞ்சுக்கோ. எல்லாம் சத்தமாக சொல்லும். ஆண்டவர் மேலே அன்பு வர வர அவர் சொன்னது எல்லாம் சரி.
ஒருத்தவங்க மேலே அன்பு வந்துட்டு அப்படின்னா ஒபீடியன்ஸ், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கீழ்ப்படிதல். சொல்லுங்கள், கீழ்ப்படி. கனப்படுத்தும் ஆவியானவர் முதலாவது ஆராதனை, அவங்க அனலாகவும் இருப்பாங்க, அவங்கள கனப்படுத்துகிறார். ரெண்டாவது எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய கரம். ஆண்டவர் அழகாக சொல்லுவார், ஒவ்வொன்றையா சொல்லுவார். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை கேட்பீர்கள். தேவன் எப்பேற்பட்ட ஃப்ராடாக இருந்தாலும் அவன்கிட்ட பேசுவார். தேராக மரித்த பின்பு ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாம் மரித்த பின்பு ஈசாக்கோட பேசினார். ஆனால் ஈசாக்கு உயிரோடு இருக்கும்போது, ஈசாக்கு பைபிளில் அதிகமாக தியானிக்கிற புருஷனாக காணப்பட்டபடினால அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் மகனாகிய யாக்கோபோடு யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டான். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கு தரவேன். ஐயா, பெற்றோர்கள் நீங்கள் நல்ல பைபிளை வாசி மெசேஜை கேட்டு இதோட போயிடாதீங்க. வீட்டில் போய் நான் போட்ட என்ன பாஸ்டர் என்ன பேசினார் திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, அது மண்டைக்குள்ளே ஏறும். மற்ற மெசேஜஸ் கேளுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு கர்த்தர் உங்கள் நிலைமை அறிஞ்சு உங்கள் போதகர் மூலமாக கர்த்தர் பேசுகிறதெல்லாம் கேட்க 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 உங்கள் பிள்ளைகள், நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் பேசுவார். ஆமென். ஒரு தகப்பனார் பைபிளை டெய்லி 91 சங்கீதம் வாசிக்கிற, 75வது வயசு ஹார்ட் அட்டாக், டெய்லி குடும்பமாக 91 சங்கீதத்தை அறிக்கை செய்வாங்க. இன்றைக்கி 95 வயசு, அவருக்கு 95, அவர் வீட்டம்மாவுக்கு 93, ரெண்டும் உயிரோடு இருக்காங்க மெட்ராஸில். குடும்பமாக 91 அதிகாரத்தை டெய்லி வாசிப்பார். ஒரு பையன் கீழ்ப்படியாமல் இருந்தான். நைட்டில் செகண்ட் ஷோ எம்ஜிஆர் படம் அன்பே வாக போயிட்டு வந்தான். இவங்க குடும்பமாக ஜோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து என்னத்த ஜோம், வழி விடுங்க நான் படுக்க போகிறேன்னு போனவன் தூங்க முடியல. ஈசி சேரில் கால் மேலே கால் போட்டு கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஈசி சேர்லேருந்து தூக்கி வீசப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி தாய் தகப்பன் அண்ணவனுக்கு ஊழியத்துக்கு உதவியா கரங்களை தட்டுங்களேன். ஈசாக்கு உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைகளோட நீங்கள் ஐயா, ஒரு மாடல் பெற்றோர்கள் யார் தெரியுமா? சில அத்தாரிட்டி பெற்றோர்கள் உண்டு, அத்தாரிட்டேட்டிவ் பெற்றோர்கள். அப்படின்னா பிள்ளைகள் நடுங்கும். அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும்னா ஜம்மு காஷ்மீர் பார்டரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போ குண்டு சத்தம் கேட்கும்னே தெரியாது. சில கணவன்மார்களும் ஆமாம் 11 மணிக்கு ஒருத்தர் வருவார், எங்கே வெண்ணி போட்டுருவா, கஞ்சி எடுத்து வச்சுருவா, ஹார்லிக்ஸ் வேணுமா, கொண்டாட்டிட்டேன். இவனுங்கெல்லாம் எப்படி 6 பிள்ளை 3 பிள்ளைகள்லாம் பெத்தானுங்களோ தெரியல. ஆமாம், ஏதாவது நைட்டில் ஒரு சின்ன தட்டு விழுற ஜதம் கேட்ட ஒன்றும் இல்லை. பிள்ளைகளை அப்படி வளர்க்கக்கூடாது. அவள் ஃபுல்லாக பார்வை தான். அதுவும் அல்ல, சில வீடுகள் இருக்குது, பிள்ளைகள் எப்போ வருது எப்போ போகுது. ஒரு சகோதரி, பிரதர் எங்கே சிஸ்டர்னு கேட்குறேன், அது வரும் அது போகும். அது என்ன ஜெர்சி மாடா? அது எப்போ வரும்னு தெரியாது, எப்போ போகும்னே. மாடல் பெற்றோர்கள் பிள்ளை பைபிள் வாசி, ஜோம் பண்ணு, பாட்டு பாடு சொல்லவே வேண்டாம். பெற்றோர்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, பைபிள் வாசி ஜோம் பண்ணி ஆராதித்து துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிள்ளைகள் தானாக சீக்கிரத்தில் பைபிளை திறந்துட்டு உக்காந்துடும். கரங்களை தாட்டங்க. பெற்றோர்களே ஒன்று சொல்கிறேன், நீ என்ன சொன்னாலும் உன் பிள்ளை கேட்காது. நீ என்ன செய்கிறியோ அதை தான் உன் பிள்ளை செய்யும். கரங்களை தட்டுங்களேன். பிள்ளைகளுக்கு அதை செய் இதை செய், நீ என்ன செய்தியோ அதை தான் உன் பிள்ளை செய்யும். ஒரு வயசான பெற்றோர்களுக்கு ஒரு புருஷன் பொண்டாட்டி பழைய அலுமினிய தட்டில் சாப்பாடு வைப்பாங்களாம். வாசலில் அங்கே உட்காந்து வராண்டில் உட்காந்து சாப்பிட்டுப்போ அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு.
தகப்பனார் செத்து போனார். ஒரு வாரம் கழித்து அந்த பையன் அப்பாவுக்கு வச்சு அலுமினிய தட்டை காணுமா. எங்கேன்னு தேடினான். என்னப்பா தேடுறான்னு பையன் கேட்டான். அலுமினிய தட்டை, எப்பா நீ வயசாகும்போது உனக்கு கொடுக்கறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். பெற்றோர்களை நீங்கள் எந்த அளவுக்கு போ வா கிறுக்கி அப்படியே அல்ல. தகப்பனையும் தாயும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போ. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். அதுக்காக எப்போ பார்த்தாலும் அம்மா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அம்மா அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் நம்மன்னு வீட்டுக்காரி கண்ணத்தில் குத்துவ பிறகு என்ன நம்ம கல்யாணம் 25 வருஷம் ஆகும்போது நம்ம போ உங்கள் அம்மா வீட்டில் உங்கள் ஆத்தாட்டையே போய் சாப்பிடு. அம்மா பைத்தியம் சிலது. நல்லா கவனிங்க, சின்ன பிள்ளைகளை பார்த்துக்கிடுங்க. ஓகே, நல்லா கவனிங்க. அம்மா இறந்துட்டாங்க, 90 வயசில் இறந்துட்டாங்க. தாளையத்தில் பெரிய திருநெல்வேலி பக்கம் தாளையத்தில் 1000 கோடிக்கு அதிபதி. அம்மா 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 செத்துட்டிய 90 வயசில் அம்மா இறந்துட்டாங்க. போக வேண்டிய வயசு தானே, இறந்துட்டாங்க. 1000 கோடிக்கு அதிபதி ரோட்டில் ஒரே உருள். ஏம்மா ஏம்மா. ஐயா, மனிதர்கள் அன்பு காட்டணும், தாய் தகப்பன் அன்பு காட்டணும். அதுக்காக அடிமை கிடையாது, அடிமை கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் அன்பினால் திருப்தி அடைந்தவன் தேர்க்கூட்டையும். அவருடைய அன்பு இங்கே நிறைய 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 எல்லார் மேலேயும் அன்பு வரும். அன்கண்டிஷனல் லவ். எல்லாம் சொல்லுங்க, நிபந்தனையற்ற அன்பு. எல்லாம் சொல்லுங்க. அப்போ உங்கள் ஆவியில் அனலாய் மாற்றுவது முதலாவது சொன்ன ஆராதனை. ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம், ஏன் அவரை தொழுது கொள்ளணும்? இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி எது? எந்த அளவு அவரை நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ அந்த அளவு ஒரு பக்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. வேதம் சொல்லுது இவ்வளவு சமீபமாய் பெற்ற. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இவ்வளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வாய்க்கும் உன் இருதயத்துக்கும் இவ்வளவு தூரம் தான். உன் இருதயத்துக்குள்ளே தான் இருக்கிறார், உனக்குள்ளே தான் இருக்கிறார். உன்னோட உலாவுகிற தேவன். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இப்போ முதலாவது ஆராதனை உங்களை அனலுள்ளூர்லாய் மாற்ற. ரெண்டாவது அவருடைய அன்பு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவருடைய அன்பு. அவருடைய அன்பே உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ரோமர் 8 கடைசி வசனத்தை வாசிங்க. நம்மில் அன்பு கூறுகிறவராலே. 37 33. இவை எல்லாவற்றிலும், எவை எல்லாவற்றிலும் வாசிங்க. நல்லா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் வந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா 83 வயசில் இறந்து போச்சு. பாஸ்டர், ஊழியம் கீழியம், பைபிளு கைபுளு, மினிஸ்ட்ரி கினிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? ஏன் விட்டேங்க? எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எத்தனை வயசு? 83 வயசு. முப்பது வயசில் பையன் இறந்து போனால் 33 வயசில் மரியாள் 120 சீஷர்களோடு உட்கார்ந்தாலாம். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. வாலிப வயதில் மகன் இறந்து போனான் இயேசு. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் அவனும் இறந்து போனான். எலிசபெத் மரியாள் அவருடைய கற்பனைகளின்படியே நடந்தார்கள். ஐயா, உங்களுடைய பசிய, உங்களுடைய விரக்திய, உங்களுடைய சோர்வை பிசாசு பயன்படுத்த வருவான். யாக்கோபுனுடைய பசிய, ஏசாவுனுடைய பசியை யாக்கோபு பயன்படுத்த பார்த்தான். பசி பசி, தம்பி தம்பி தலை சுத்துது, தம்பி தலை சுத்துது, சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே சாப்பிடுங்கண்ணே. ஒரு உருண்டை எடுத்து பிரியாணி வாயில் வைக்க போகிறான். அண்ணே, உங்கள் சொத்தை மாத்திரம் எனக்கு எழுதி கொடுத்துருங்க
போடா போட, என் உயிரே போகுது, போடா போட. ஏசாவுனுடைய பசியை பயன்படுத்த பார்த்தான் பிசாஸ் யாக்கோபு. கடைசியில் பார்த்தா இவன் சம்பாத்தியத்தெல்லாம் இன்னொருத்தன் அரிப்பு மாரி அரைச்சிக்கிட்டு இருந்தான். யாரு? லாபான். நீ மொத்தமாக அடிப்ப, ஒருத்தன் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டு இருப்பான். எலியாவினுடைய சோர்வை பயன்படுத்திக்கிட பார்த்தான். போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் முன்னோர்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல, போதும். தூதன் போய் சொல்றான், இயேசுவே இயேசுவே இயேசுவே. எலியா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான். டிப்ரெஷன்லாம் இல்லை, அவனுக்கு எது அம்சவள்ளி புரோட்டா திங்கணும், வயிறு காலியாக கிடக்கு. அப்பத்தையும் தண்ணியும் கொண்டு போ, அப்பத்தையும் தண்ணியும் கொண்டு போகிறான். போதும் புரோட்டா. அவன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். போதும் கர்த்தாவேன்னு சொல்கிறார். ஆண்டவர் முகத்தை பார்க்கிற கர்த்தர் கிடையாது, உன் வயிறை என்ன செய்தார்? உன் சிறுகுடல் பெருங்குடலெல்லாம் பார்க்கார் ஃபெலிக்ஸு. இப்போ இவனுக்கு என்ன தேவை? என்ன தேவை? மட்டன் கொத்து புரோட்டா. வயிறு நிறைஞ்சிட்டு போதும் புரோட்டா புள்ள தள்ளு. போஜனத்தின் பழத்தினாலே ஓபேத் என்னது, என்ன பர்வதம்? ஆமாம், 40 நாள் நடந்தான். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ, நிர்வாணம் கிடையாது. நம்ம ஆட்களுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் சரி, ட்ரெஸ்ஸே இல்லை. இந்த பீரோவில் திறந்தா பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழும் சேலை. ட்ரெஸ் இல்லைங்கிறத விட திருப்தி இல்லை. பார்த்தீங்கன்னா நாச மோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலேயும் நாம் நம்பில் அன்பு கொண்டு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், எல்லாம் சொல்லுங்க, அன்பு கூறுகிறவராலே. ஐயா, அவர் மேலே அன்பு கூட கூட எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஆராதனை உங்கள் வாழ்க்கையை அனலாக்கும், அவருடைய அன்பு உங்களை அனலாக்கும். 3வது வாசிக்கலாமே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏனோக்கு 65 வயதான போது மெதுசுலாவை என்ன செய்தானா? பெற்றான். 25ஆம் வசனத்தை வாசிங்க. மெதுசுலா 187 வயதான போது லாமேக்கு என்ன செய்தானா? பெற்றான். 28 லாமேக்கு 182 வயதான போது, பாருங்க, இப்போலாம் நெட்டில் ஃபுல்லாக இதெல்லாம் வந்திருக்கும். இப்போ மாத்திரம் இந்த வயசில் 182 வயதில் பிள்ளை பெற்றான், 63 வயதில் பிள்ளை பெற்றான், அதெல்லாம் நெட்டில் வருது. இதை விட இன்னொன்று இருக்குது, பசலாக இருக்குது. 32 5:32 வாசிங்க. நோவா எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் மலையாளத்தில் எப்படி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? 500 மலையாளத்தில் 500 எப்படி சொல்லுவாங்க மக்களே? ஆமாம், 500. நோவா 500 வயதான போது 3 பிள்ளைகள் எந்த வயசில் பெக்கான்? 500 வயது. 500 வருஷம். உலகத்திலே அதிகமாக ஹனிமூன் கொண்டாடினவன் யார் தெரியுமா? யார்? நோவா மனைவியும் தான்.
நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். 500 வயது வரைக்கும் ஹனிமூன், நோ ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா 22 வாசிங்க, 5:22. ஏனோக்கு மெதுசுலாவை பெற்ற பெண், பிள்ளை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு. பிள்ளை பிறந்துட்டுனா 1 வருஷம் சர்ச்சு பக்கமே வர்றது கிடையாது. சிலர் என்னன்னு கேட்டால் குழந்தை. ஆனால் பைபிள் சொல்லுது மெதுசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடு சஞ்சரித்து சன்னியாசி ஆயிட்டான், எமயமலை அடிவாரத்துக்கு வந்துட்டான். அப்படி போடல, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேவனோடு சஞ்சரிக்க மனைவியோடையும் சந்தோஷமாக இருக்கிறான். விவாக மஞ்சம் பைபிளில் ரொம்ப எபிரேயரில் போட்டிருக்கு. விவாக மஞ்சம் கனம் உள்ளதாயும் பரிசுத்தம் உள்ளதாயும் இருக்கிறது. கல்யாணம் கணவன் மனைவிக்கு இடையே உறவுகள், செக்ஸ், அது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. கணவன் மனைவி உறவு என்பது பரிசுத்தமானது, தெய்வீகமானது, கனமுள்ளது. அது தவறல்ல. கிறிஸ்தவத்தில் ஒரு உபதேசம் இருக்குது, கல்யாணம் ஆகிவிட்டால் நீ பரிசுத்தத்தை இழந்து விட்டாய். அப்படி பார்த்தா முதலாவது ஆதாமை பரிசுத்தத்தை இழக்க பண்ணினவர் தேவன் தான். கல்யாணம் கணவன் மனைவி உறவு என்பது பரிசுத்தமானது. விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் பரிசுத்தம், அது ஒரு ஸ்பிரிச்சுவல் திங். 100% நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. உங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவு பரிசுத்தமானது, ஹோலி ஒன். ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்கு சஞ்சரிப்பதற்கு உங்கள் கல்யாண தவறு அல்ல. கணவன் மனைவி சம்மதத்தால் அன்றி இருவரும் பிரிந்திருக்கக்கூடாது. பைபிள் ரொம்ப போட்டிருக்கு. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டது, குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். 23 வாசிங்க. ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்குடைய நாள் 365 வருஷம். ஆனால் அவன் தேவனோடு எத்தனை வருஷம் சஞ்சரித்தானா? 22 போட்டு ஏனோக்கு மெதுசலாவை பெற்ற பின் 300 வருஷம். எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்கள். வருஷத்துக்கு 365 நாள், 300 நாளாவது தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கலாம். அவனுக்கு 365 வருஷம். புரியுதா? ஒருத்தரை பார்த்து சர்ச்சுக்கு ஏன் வரல பிரதர் அப்படின்னு திருநெல்வேலியில் கேட்டேன். ஒருத்தர், என் ஒய்ஃபுக்கு நான் ஹஸ்பண்டாக இருக்க வேண்டாமா? இருக்கணும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மகனாக இருக்க வேண்டாமா? இருக்கணும். என் பிள்ளைக்கு அப்பாவாக இருக்க வேண்டாமா? இருக்கணும். எங்கள் மாமா அத்தைக்கு மருமகனாக இருக்க வேண்டாமா? இருக்கணும். எங்கள் அக்காவுக்கு நான் சொன்னேன், பிரதர் விடுங்க, இப்போ நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்? நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்? கிறுக்கு போய் உள்ள போடா அப்படின்னு சொல்லலை, மனசுக்குள்ளே திட்டினேன். கிறுக்கா கிறுக்கா. திருநெல்வேலிக்காரங்க நாக்கை வலிச்சிட்டு பேசுவாங்க, கிறுக்கா அப்படி. ஏனோக்கு அப்பாவாக தான் இருக்கான், ஏனோக்கு ஹஸ்பண்டாக தான் இருக்கான், ஏனோக்கு மருமகனாக தான் இருக்கான், ஏனோக்கு மகனாக தான் இருக்கான். இருந்துட்டு என்ன செய்யறான்? தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரிக்கான். ஸ்ரீலங்காவில் ஒரு வீட்டில் வேலை பார்க்குற சர்வெண்ட், அந்த அம்மா 4 வீட்டில் வேலை பார்த்தா தான் பிள்ளையை படிக்க வைக்க முடியும், வீட்டு வாடகை கொடுக்க முடியும். அந்த அம்மா சொல்லுது, வீட்டை பெருக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் மைண்டில் உள்ள என் சிந்தையில் உள்ள அழுக்கெல்லாம் சுத்தமாக்கும். வீடை அரிசி வச்சு பொங்கும் போதெல்லாம் ஆண்டவரே உங்கள் அன்புனால என் இருதயம் என்ன செய்யட்டும்? பொங்கட்டும். பாத்திரத்தை கழுவும் போதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை ஆசாரியனாய் ராஜாவாய் மாற்றிருக்கே நன்றி. ஒவ்வொன்று நீர் பாய்ச்சும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர நதி எனக்குள்ள பாயட்டும், செடிக்கு தண்ணி போடும் போல். எப்பவும் தேவனுடைய நினைவாக இருப்பது உங்கள் நினைவில் வாழும்.
3ஆம் ஆண்டு அஞ்சலி உங்கள் நினைவில் வாழும். ஐயா, ஒரு மனுஷனுடைய நினைவில் வாழக்கூடுமானால் உன்னையும் என்னையும் கணவனை விட, தாய் தகப்பனை விட, அம்மாவை விட கோடி மடங்கு நேசிக்கிற கரங்களை தட்டி அவருடைய நினைவிலே நீங்கள் வாழ முடியும். எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரைய நேசிக்கிறே. கரங்களை தட்டி அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரைய நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் அண்ணலாமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருள் கர்த்தனை கொண்டாடுவே. ஐயா, அவருடைய பலத்துல குடும்பம் நடத்தணும், அவருடைய பலத்துல சபையை நடத்தணும், அவருடைய பலத்துல சம்பாத்தியம் பண்ணணும், அவருடைய பலத்துல சொத்து வாங்கணும். எப்படி ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர், எப்படி வீடை சுதந்திரிப்பது. வீட்டில் சொந்த வீடு இல்லாதவங்கெல்லாம் உங்களை சீக்கிரத்தில் அவங்க தனியாக அவங்கள மீட் பண்ணணும். கட்டாயம் சொந்த வீடு வேணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறுகள். சொந்த வீடு இல்லாதவங்கள முதல்ல பணம் வந்த உடனே பாஸ்டர் வீட்டுக்கு இன்னும் 10 லட்சம் தேவை, ஒரு விதையை விதைங்க. வெஸ்லி மேக்ஸ்வெல்னு ஒரு வர்ஷிப் லீடர் இருக்கார். 2006 நான் சொல்கிறது ஒரு 18 வருஷம் முன்னால் திடீர்னு பார்த்தேன், பாஸ்டர் எனக்கு ஒரு கார் வேணும், நீங்கள் முதல்ல காருக்கு விதைக்கிறேன்னு ஒரு 1000 ரூபா ஒரு கையில் கொடுத்தேன். வச்சுக்கங்க பாஸ்டர், நல்ல ஆராதனை வீரர். ஒரு 2006 ஒரு 5 வருஷம் கழிச்சு அவரை பார்த்து, பாஸ்டர் கார் வாங்கினேன்னு வாங்கிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நான் கார் வாங்கிட்டேன். நீங்கள் முதல்ல நீங்கள் தான் நான் கார் வாங்க விதைச்சேன், 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன். அவர் என்னையே பார்த்து கேட்டார், நீங்கள் விதைச்சீங்களா, நீங்கள் கார் வாங்கிட்டீங்களா? ஆமாம் பாஸ்டர், நான் கார் வாங்கிட்டேன். நீங்கள் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, விதைச்சவன் 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டேன். கரங்களை தட்டுங்களேன். முந்தினோர் அநேகர் பிந்தினோராய், பிந்தினோர் அநேகர் முந்தினோராய். எதுக்காக நீ விதைய விதைக்கியோ அதே ஏரியாவில் மொர்தெகாய் தன் ஜனத்தாருடைய நன்மையை நாடினா, தன் ஜனத்திற்கு சமாதானம் உண்டாக பேசினான், ஜனத்தாரை ஒருமுகப்படுத்தினான், ஜனத்தாருக்காக திறப்பில் நின்றான், மன்றாடினான், தன் வஸ்திரங்களை கிழித்தான். வேதம் சொல்லுகிறது, ஆமானுடைய வீடு மொர்தெகாய்க்காய் கொடுக்கப்பட்டது. யார் மற்றவர்களுக்காக திறப்பின் வாசல சகோதரிகள் ஜெபம் வியாழக்கிழமை வச்சிருக்க வாங்க. இந்த மகள் மெர்சி இந்த ஜெபத்துக்கு ரெகுலராக வந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்த, கல்யாணம் ஆச்சு. செபஸ்டி குழந்தைக்காக, மற்ற குழந்தைக்காக ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவளுக்கு 4 தடவை அபாஷன், 5ஆவது தடவை குழந்தை பிறந்துருச்சு. நம்ம சபையில் மற்றவர்களுக்காய் பண்ணுகிற ஜெபம், நான் என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் புருஷன், என் பேரன், என் பேத்தி, இதுக்காக வாழக்கூடாது. வாழணும். என்றைக்கு மற்றவங்க மேலே உங்கள் கண்ணை வைக்கைகளோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். சத்தமாக சொல்லுங்க, ஏனோக்கு. ஐயா எல்லாம் சொல்லுங்க, நடக்கிறவன் அனல் உள்ளவனாக இருப்பான். நான் எங்கள் வீட்டில் 2 நாய் கிடக்கு. காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரஷ் பண்ணி முகத்தை கழுவிட்டு அந்த நாயை எடுத்துகிட்டு வாக்கிங் போகிறது. நாய்க்கு அவ்வளோ இஷ்டம். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாலே கத்தி தொலைச்சி வச்சு என்னை கூட்டு போ. நல்லா கவனிக்க, வாக்கிங் கூட்டு போகாத நாயும் ஷாப்பிங் கூட்டு போகாத பொண்டாட்டிக்கும் வெறி பிடிக்கும் அப்படின்னு நெட்டில் ஒருத்தன் போட்டிருந்தான்.
மாதம் ஒரு நாளாவது ஒய்ஃபு பிள்ளைகளோடு போய் ஏதாவது ஹோட்டலில் உட்காந்து மனம் விட்டு பேசி, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்னது, என்ன சாப்பிடு. ஒன்றும் இல்லை, அவங்க 30 ரூபா ஐஸ்கிரீம் கேட்பாங்க. அதை நக்கை விட்டு நீங்கள் பார்த்துட்டு செல் எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்து பார்த்தீங்களா, நாங்கள் ஹோட்டல் போயிருக்கிறோம், பெல் ஹோட்டல், அவ்வளோதான். இந்த நாயை வாக்கிங் கூட்டு போவது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. என்னென்னா, அந்த நாயை வீட்டு வாசலை தாண்டும் போதே வசனங்களை சொல்லி ஆரம்பிச்சிருவேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை தெய்வத்தை அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சிறியவனை புலி, டக்குன்னு ஒரு அடி நாய்க்கு. சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களை உட்கார பண்ணுகிற கர்த்தர், இது எப்படி ஆகும்? இருக்க வேண்டியதே இல்லையா? ஆனால் இருக்கிறவராகிய தேவன் இருக்கிறீர். கட்டாத வீடு, நடாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறுகளை தருகிற கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பல நட்ட உதவி செய்ய. 150 வசனம் காலையில் எந்திரிச்சு அதான் தேவனோடு நடக்க விசுவாச வார்த்தைகள். பேச்சோட பேச்சு, ஆண்டவரை இதுக்கு இவ்வளோ பணம் தேவை, அதுக்கு அவ்வளோ பணம் தேவை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஐயா, உங்கள் பலத்தில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய பலம், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை. ஒரு 150 வசனத்தை நாயை இப்போ 2 நாயை கூட்டு போய் 100 வசனம் சொன்னால் பாக்கி இன்னொரு 50 வசனம் 100 வசனம் இருக்க மொட்டை மாடிக்கு போயிடுறது. ஆபிரகாமை சகல காரியங்களில் ஆசீர்வதித்தவர், பொண்ணு வெள்ளையுடைய சீமானை மாற்றின கர்த்தர், தேசத்தை சுதந்திரிக்க செய்த கர்த்தர். நாங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறபடியால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராக இருக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் பிரஜாதிகளை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. எவர்கள் விசுவாச மார்க்கத்தார்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்னாதிருந்தான். பக்கத்தில் சொல்லுங்களேன். சரீரம் செத்தாலும், சூழ்நிலை செத்தாலும், அக்கௌண்ட்டு செத்தாலும் வாக்கு தத்துவம் சாகவே சாகாது. கரங்களை தாட்டங்கள். வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. ஆனால் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தில் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். தேவனோடு நடக்கிறது என்பது ஒருத்தர் ஜோமோன்றார், நல்லா குளிச்சு நீட்டாக தலை சீவிட்டு முகங்கள் போட்டு, பரத்தில் உள்ள பரிசுத்த பிசாசே, பரிசுத்த பிதாவே. பிதாவே இப்போ எப்படி ஆயிட்டு? பிதா யார் ஆயிட்டாரு? ஃப்ளோவில் எப்படி ஆயிட்டு? ஃப்ளோவில் கெட்ட வார்த்தைலாம் வரும். பரத்தில் உள்ள பரிசுத்த பிசாசே, சாரி பிதாவே. நல்லது, தெளிவாக பேசுறது நல்லது. இப்போ எப்படி எந்திரிச்சாச்சு? என்ன சொல்ல வரேன்? எல்லாம் சொல்லுங்க, அவரோட நடப்ப சொல்லுங்க. பைக்கில் போகிறீங்களா? ரொம்ப இன்பமான நேரம் பைக்கில் போகிற நேரம். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை. அப்போ நல்ல கவனிங்க, ஆராதிக்கிறவன் அனலுள்ளவன். 2வது சொன்னேன், என்ன சொன்னேன்? அன்பா இருக்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்? கண்ணை மூடிட்டு திருவிழையா விட்டார். எத்தனையோ லட்சங்கள் ஆரம்பத்தில் அகஸ்டினுக்கு தெரியும். திருநெல்வேலியிலேருந்து பல ஜனங்கள் கொடுத்தாங்க. நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். வீட்டுக்கும் அநேகர் கொடுத்துட்ருக்காங்க. நன்றி. சொத்தை கொண்டு இங்கே போடும்போது நிறைய பேர் சொன்னாங்க, அறிவே கிடையாது, கேனப்பையா. ஆண்டுகிட்ட போய் அழுத, ஆண்டவரே நான் கேனையனா, நான் முட்டாளா, இப்படி ஆலயத்துக்குன்னு என் சொத்தெல்லாம் விற்று கொண்டு போட்டேன்னா நான் கூறுகட்டவனா? எல்லாரும் சொல்கிறாங்களே, உண்மையா? அப்போ கொடுங்கள் கொடுக்கப்படும் அந்த வசனத்தை கிழிச்சிடவா? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் 100 மடங்கு திரும்ப தருவேன்னு சொன்னவன் அந்த வசனத்தை கிழிச்சிடவா? ஆண்டவரே ரொம்ப நெருக்கடியில் இருக்கேனே, நான் என்ன செய்யன்னு தெரியலையே, இருக்க பணத்தெல்லாம் போட்டு 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் கஷ்டப்படுறேனே. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா.
ஐயா நீ செத்தாலும் நீ தூங்கினாலும் விதை தூங்காதுயா. ஜப்பானில் ஒரு மூங்கில் மரம் இருக்கு. மூங்கில் மரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி முதல் வருடத்தில் 1/2 அடி, முதல் 7 வருடம் 1 அடி தான் வளருமா மூங்கில் மரம். 7 வருடம் ரெகுலராக தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். 1 அடி தான் வளருமா மூங்கில் மரம். ஆனால் 8வது வருடத்தில் 80 அடி வளர்ந்துடும். இந்த 7 வருடம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 7 வருடம் வெளியில் 1 அடி, ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழமாக வேர் விட்டுருக்கு. நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாம். யாக்கோபே நீ வேரூன்றுவாய் பூத்து குலுங்கிடுவா. அப்படி கர்த்தருக்கு கொடுத்துடலாம். பூத்து குலுங்கிடுவா. 6 காய்த்து கனி தருவாய், பூமி எங்கும் கனி தருவாய், நீ பூமி எங்கும் பலன் தருவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே, நுகங்களை முறித்து விட்டே, கட்டுகளை அறுத்து விட்டே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமை. எனக்கே ஊழியம் செய்திடுவாய், எனக்கே ஊழியம் செய்திடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகள் அல்லவோ, பிரியமான. உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. என் மகனே நீ வேரூன்றுவாய். நானே நீர் பாய்ச்சினேன் நாள்தோறும், நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும், நீர் பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்து கொண்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். யாக்கோபே நீ ஜோமனவாங்க வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து. எல்லாம் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே யகாசியால் போல உம்மை ஆராதித்து அக்னியாய் வாழ விருப்பப்படுகிறேன். ஆண்டவரே பாவியான ஸ்திரீ போல உடைய அன்பினாலே அக்னியாக வாழ விருப்பப்படுகிறேன். ஏனோக்கை போல உம்மோடு நடந்து நான் ஆண்டவரே அக்னியாய் அனலாய் வாழ விருப்பப்படுகிறேன். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். நல்ல கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். தேவரே இருந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் தேவரீர் எங்களை உங்களுடைய ஆலயத்தில் கூட்டி சேர்த்து தேவர் உங்களுடைய தாசன் மூலமாக உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி தேவர் இந்த வாரத்திற்கு தேவையான உங்களுடைய மண்ணாவை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவர் அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களில் நாங்கள் உண்மை ஆராதிக்கவும், தேவர் அப்பா உங்களுடைய வசனத்தை தியானிக்கவும், தேவர் உங்களுடைய அன்பில் கூறவும், தேவர் உங்களுடைய அன்பை உங்களுடைய நேசத்தை நாங்கள் அப்பா பகிர்ந்து கொள்ளவும், உங்களுடைய நேசத்தில் நாங்கள் வளரவும் தேவர் எங்களுக்கு உதவி செய்கிற நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
தேவரீர் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறக்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீர் அப்பா ஆராதனையை கொண்டு வருகிற வெற்றியை நாங்கள் எல்லாரும் இந்த சபையை நாங்கள் வெற்றி சொல்ல தேவரீர் அப்பா அந்த ஆராதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவர் எங்களுக்கு செய்த ஒரு நல்ல தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவருடைய நேசத்தையும் உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவர் எங்களுக்கு இந்த ஒரு கிருபையை தந்துக்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவர் அப்பா நாங்கள் உம்மோடு இசைந்து நடக்க தேவர் அப்பா நீர் எங்களுக்கு நடக்க சொல்லி தருகிற வழியில் நாங்கள் நடக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவர் எங்களுடைய அப்பா வழியெல்லாம் உம்முடைய பாதையில் எங்களோட பாதையில் நெய்யாய் பொழியறக்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவர் நீர் எங்களை கரம் பிடித்திருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சபையாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி.